இங்க ஒரு கிளாஸ் ரூம்ல சடனா பவர் கட் ஆயிடுது. உடனே பசங்க எல்லாம் ஜாலியா ஆயிடுறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அதுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் நிக்டிஃபியன்ற பிரச்சனையால இருட்டுல பயந்துட்டு இருப்பான். அப்ப அவ பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு பையன் அவளை நோட்டீஸ் பண்றான். அப்புறம் அவன் கிட்ட இருந்த ஒரு லைட்டர் எடுத்து ஆன் பண்ணி அவளோட பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறான். அவளுமே பயம் போய் கொஞ்சம் சேஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். அப்போல இருந்து பையன் அந்த பொண்ணோட கண்ணுக்கு ஹீரோவா தெரிய ஆரம்பிச்சிருவான். அப்புறம் மறுநாள் பசங்க எல்லாருமே டெஸ்க் மாத்தி உட்கார வச்சிருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட உட்கார மாதிரி வந்திருக்கும். அப்ப முன்னாடி இருந்த பெஞ்சுக்கார பொண்ணு சைலண்டா இவ கிட்ட இவன் ஒரு கெட்ட பையன், இவன் கூட பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இவளால அதை நம்ப முடியல. அப்புறம் இவன் பக்கத்துல தூங்கி கிடக்கிறத பார்த்துட்டு டீச்சர் அங்க வராரு. அப்புறம் இவ கிட்ட நோட்ஸ் இல்லன்றதையும் நோட் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் பனிஷ் பண்ணலாம்னு போகும்போது இவன் அவங்க கிட்ட இருந்த நோட்ஸ் அவளுக்கு கொடுத்துட்டு அவ புதுசா அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் வெளியே போய் நின்றுக்குவான். அவளுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே நிக்கிறானே, இவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போலன்னு சொல்லிட்டு இவ அவனையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பும் போது பயங்கரமா மழை பெய்யுது. சரி மழையில நடந்துகிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு இவன் கிளம்பும் போது கரெக்டா அவன் அந்த இடத்துக்கு வரான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட இருந்த ஒரு கொடையை அவகிட்ட கொடுத்துட்டு இவன் பேக்க தலையில வச்சுட்டு போவான். அவ சடனா வந்து அவனுக்கும் சேர்த்து கொடை பிடிப்பான். உடனே அவன் இவளை பார்த்து, உனக்கு என்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன், எல்லாருமே என்னை கெட்ட பையன் தான் சொல்லுவாங்க, அவன் கூட ஒன்னா வரது உனக்கு ஓகேவான்னு கேட்பான். அதுக்கு அவளுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு ஓகேனா அப்படின்னு சொல்லிட்டு கொடையை அவன் கையில கொடுத்துருவான். அவன் ரெண்டு பேரும் நடந்து போகும்போது தான் அவள் ஃபீல் பண்ணுவான், அவளுக்கே தெரியாம அவ இவனை லவ் பண்றான்னு சொல்லிட்டு.